கார்ல இவாள்லாம் இருக்காளேன்னு பாக்குறேன். நீங்க ஆத்துக்கு வாங்க, அப்புறம் பேசிக்கிறேன். ஆண்டி, அங்கிள், கார்ல போட்டு சண்டை போதும். இனிமே போய் சண்டை போடாதீங்க. இந்தாங்க வெள்ளை கொடி. ஹை கொடி. இவகிட்ட கொடியை கொடுத்த கட்சி ஆரம்பிச்சிருவாளே. ஆமா, கட்சி ஆரம்பிக்கிறா. ஆரம்பிச்சா என்னங்க தப்பு? பொம்பளைங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சா உருப்படாது. ஏன் உருப்படாது? எங்களை வெளியே போக சொல்லுவீங்க. எதிர்த்து பேசினா அப்படித்தான் வெளியில போய் சொல்லுவோம். வெளியே போக சொன்னாலும் பரவாயில்லையே, நான் இல்ல சொல்லுவீங்க. தெருவுல நின்னு கட்சி கொடின்னு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போங்க சார். கட்சியை தெருவுக்கே கொண்டு வந்துட்டாங்களே. நீர் உள்ள வாரும், பேசிக்கிறேன். ஐ, கருப்பு சோப்பு நல்லா இருக்கு. கருப்பு சோப்புனாலே நல்லா தான் இருக்கும். மஞ்சு, குட் நைட். டாடா. உள்ள போய் என்ன பண்ண போறாளோ? நம்ம வீரம்லாம் வெளியே தான். என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி கோழி சேவலை எல்லாம் ஆத்துக்குள்ள கொண்டு வருவேன். என்னம்மா சண்டை? வழக்கம் போல கோழி சண்டை தான். நான் கோழிங்கிறேன், அவ காலிஃபிளவருங்கிறா. அவளை ஏன் சார் முட்டை கோசை முழுசா சொல்ல விட மாட்டேங்கிறா சார்? ஏன்? அதுல முட்டை வருதான், கோசுன்னு சொல்லணுங்கிறா. ஏன் கோசுன்னு சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? முட்டை கோசுன்னு தான் சொல்லணுமா? நீங்களே சொல்லுங்க. எத்தனை தரம் இனிமே நான் மிலிட்டரி சாப்பாடு சாப்பிட மாட்டேன், மிலிட்டரி சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணார். இன்னைக்கு என்னன்னா அதையெல்லாம் மறந்துட்டு கோழியை ஆத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார். நீங்களும் பக்கத்தாத்துல தானே இருக்கேள். ஆம்படை அம்பண்டாட்டி எவ்வளவு ஒத்துமையா இருக்கேள். உங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறாவது வர்றதா? அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி தகராறு வரும்? அவங்க ரெண்டு பேரும் தான் அசைவமாச்சே. என்ன சொல்லணும்? ஆரம்பத்திலேயே ஒரு அசிங்கத்தை கல்யாணம் பண்ணிருந்தா, அது ஒரு அசைவத்தை கல்யாணம் பண்ணிருந்தா இந்த வம்பே வந்திருக்காது. இந்த புத்தி அப்பவே இருந்திருக்கணும். எப்பவே? என்ன லவ் பண்ணும்போது. அப்ப மட்டும் டி காமாட்சி என் கண்ணே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா ஆட்டுக்கறி திங்க மாட்டேன், மாட்டுக்கறி திங்க மாட்டேன், கோழிக்கறி திங்க மாட்டேன், ஏ கோழி சோடா கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னேளே, அந்த புத்தி இப்ப எங்க மேல போயிடுது? எங்க மேல வர்றீங்க? சைவம் சில பேர் சாப்பிடுவாங்க, அசைவம் சில பேர் சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாக்கு. சில அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ரெண்டு நாக்கு. சித்த நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேளா? ஒரு வாரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா சார், அப்புறம் தான் கோழியே தின்னேன். பாத்தேளா, வாயை திறந்தா வாய்க்குள்ள இருந்து கோழி தான் வரும். சில நேரங்களில் வாய்க்குள்ள இருந்து கொட்டாவியும் வரும். இருங்க, ஒரு நாளைக்கு அந்த வாயை தேய்ச்சு விடுறேன். இது பாருங்க, சாப்பிடுறதுக்காக கடவுள் ஆடு மாடு கோழிகளை படைக்கல. சிங்கம் புளிய கரடி எல்லாம் திங்கிறதுக்கு கடவுள் எதை படிச்சிருக்காரு? மாட்டிக்கிட்டா. நம்ம கையிலயும் கொஸ்டின் இருக்கு சார். பெரிய கொஸ்டின். மனுஷால் சாப்பிடுறதுக்காக ஒண்ணு கடவுள் உயிர் உள்ள ஜீவராசிகளை படைக்கல, காய்கறிகளை தான் படைச்சிருக்கார். மரம் செடி கொடிக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்றாங்களே, அதையும் திங்கிறீங்களே. மறுபடியும் இவ மாட்டிக்கிட்டா. வாய் மூடுங்க. ஆடு மாடு கோழிகளை சாப்பிட்டோம்னா அதுகளுக்கு உயிர் போயிடுறதுன்னா, ஆனா கத்திரிக்காயை பறிச்சா செடி சாகுறது இல்ல, பரங்கிக்காயை பறிச்சா கொடி சாகுறது இல்ல, மாங்காயை பறிச்சா மரம் சாகுறது இல்ல. கீரைத்தண்டை மட்டும் அடியோட புடுங்கி சாம்பார் வச்சு திங்கிறீங்களே, அப்ப எது சாகுது? இது அப்படி இருக்கு. இப்படித்தான் வாயை திறந்தா குதர்க்கமாவே பேசுவார். அவர் கேக்குற கேள்வி நியாயம் தானே, பதில் சொல்லுங்க. என்னத்த சொல்ற? ஐயா, இந்த ட்ரெஸ்ல பிரமாதம், அப்படியே ஜூலியட் மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு ரோமியோ வெளியே படுக்க விடாதீங்க, எப்படியாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பேசிட்டே இருக்காத, எல்லா ஆரோக்கியசாமி கவனிச்சுக்கு வர. நீ வா காமாட்சி. மேயாதமான் 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 மேயாதமான். யோ மேயலனா விட்டு தொலைங்களையா, அதை ஏன் தொலை பண்றீங்க? அது இல்லன்னா மான் வாயில்லாத ஜீவனோ இல்லையோ, அதான் மேயல்ல. உள்ள வரலாங்களா? வந்ததுக்கு அப்புறம் கேக்குறீங்க. அதானே. யார் நீங்க? புரோக்கர். புரோக்கரா? புரோக்கரா? என்ன புரோக்கர்? நாடக புரோக்கர். என் சம்சாரம். அடாடாடாடா, இவங்களை அசப்பல பார்த்தா அந்த தில்லானா மோகனாம்பால்ல வர்ற ஜில் ஜில் ரமாமணி மாதிரியே இருக்கு. மாதிரி என்ன? ஜில் ஜில் ரமாமணியே. ஆமா, இவர்தான் சிக்கல் சண்முக சுந்தரம். ஒரு சின்ன மாற்றம். என்ன இது சட்டை தூக்குறாரு? நான் வைத்தி டைப்பு. இது என்னது? எலுமிச்சம்பழம். நான் என்ன பேரிச்சம்பழம் நான் சொன்னேன்? அது சரி, வளவளன்னு பேசாம விஷயத்துக்கு வாங்க. நாடகம் நடத்தணும், உங்ககிட்ட என்ன இருக்கு? இதெல்லாம் இருக்கு. இது போதாதா? இதுதான் இருக்கா? நாடகம் இல்லையா? இன்னும் அட்வான்ஸே கொடுக்கல, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ஈனக்குரல் மாதிரி ஒரு குரல். ஏங்க, பாப்பா ஆடுங்களா? பாப்பாவா? எங்களுக்கு குழந்தையே இல்லையே. நீங்க ஒண்ணு, அம்மாவை தான் பாப்பான்னு கூப்பிட்டேன். அம்மாவை பாப்பான்னு கூப்பிட்டியா? விட்டா அம்மாவை செல்வியிலேயே கூப்பிடுவீங்க. உங்களை திருத்தவே முடியாதுயா. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, நாடு அப்படி இருக்கு. சரி, அட்வான்ஸ் அப்படிங்க கொடுங்க. என்னங்க இது அம்மா வாங்கிக்குது? பணம் அம்மா தான் வாங்குவாங்க, அம்மா தான் அவங்க பேர்ல பேங்க்ல போட்டுக்குவாங்க. எல்லாமே அம்மா தான். நாடகத்துக்கு என்னங்க பேரு? என்ன புது நாடகத்தை போடுவோமா? யம தர்மராஜா, சித்திரகுப்தா,
சித்திரகுப்தி என்னன்னா என்னன்னாவா? இது என்ன பிரபு? நாடக நடிகர் எல்லாம் தயாரா இருக்காங்களா? எல்லோரும் ரெடி. அப்போ யம தர்மராஜா நாடக ஒத்தி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். யார் அங்கே? அங்கே யாரும் இல்லை, இங்கே. இவர் யார்? இவர் ஒரு பிரபல மாட்டாஸ்பத்திரி டாக்டர். என்ன குற்றம் செய்தார்? மாட்டுக்கு போட வேண்டிய ஊசியை மறந்து போய் மனிதனுக்கு போட்டார். அப்புறம் என்னாச்சு? என்ன ஆகும்? மனிதனை மாடாக மாத்தி வைக்கல வைத்து பாலை கறந்து விட்டார். காளமாட்ட பசுமாடாக்கி பால் கறந்த இவனை சும்மா விடக்கூடாது. என்ன தண்டனை கொடுக்கலாம் பிரபு? சோறுக்கு பதிலா புண்ணாக்கு கொடுங்க. அடுத்து இவன் யார்? இவன் ஒரு ஆட்டோ டிரைவர். நான் இல்ல, பிரபு, நான் இல்ல. பிரபு, பிரபு, ஏன் ஓடி வந்து விட்டீர்கள்? ஆட்டோ டிரைவர்னு சொன்ன உடனே 6 கொலை ஞாபகம் வந்துருச்சு. குத்தி கொலை பண்ணிட்டான்னா? என்ன பிரபு, நாட்டில் ஏதோ ஒருவன் செய்த தவறுக்காக எல்லா டிரைவர்களையும் அப்படி நினைப்பது தவறு பிரபு. ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் இப்படியும் சொல்லலாமே? எப்படி? இருண்ட வீட்டிற்கோ ஒரு விளக்கு. ஒரு பெரிய சாக்ரட்டிஸ். இவன் என்ன குற்றம் செய்தான்? ஜனங்களிடம் மீட்டருக்கு மேல் பணம் கேட்காமலே நேர்மையாக ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தான். ஓ, மிகவும் நல்லவன். இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். அனுப்புங்கள். ஏன் ஆட்டோ? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்புவோம். ஓ, அடுத்து அடுத்து ஆ. கொண்டு வா சித்திரகுப்தி. பிரபு. இவன் யார்? இவன் ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதியா? ஆ. இவன் எப்படி அரசியல்வாதி ஆனான்? நான் ரொட்டி பன் வியாபாரம் செய்து அரசியல்வாதியானவன். ரொட்டி பன் பேக்கரி. ஓ, நீ போக்கிரியா இருந்து அரசியல்வாதி ஆனாயா? ஆமாம் பிரபு. ஏய், வை. பாத்தியா, அரசியல்வாதின்னு சொன்ன உடனே கையில கிடைக்கிறதா எடுக்கிறான். அதானே. நீ சேர்த்து வச்சிருக்க பணம் எங்க வச்சிருக்க? இந்த நாட்டுல சம்பாதிச்ச பணத்தை வெளிநாட்டு பேங்க்ல நான் போட்டு வச்சிருக்கேங்க. இது மட்டுமில்லை பிரபு, வேறொருவர் கணக்கில் போட கொடுத்த பணத்தை இவன் தன் கணக்கில் போட்டுக் கொண்டான். பணம் கொடுத்தவர் அதை கேள்விப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தே விட்டார். ஆ, சரியான குள்ளநரி, எட்டப்பன், ஆள்காட்டி, ஜெனரலா புரோக்கர். இவனை பற்றி இன்னும் கூறுகிறேன் கேளுங்கள். ம். ஒன்றாக இருந்த குடும்பத்தை இந்த பாவி சதி செய்து 2ஆக பிரித்தான். மொத்தத்தில் இவன் அந்த சகுனியின் மறு அவதாரம். இப்படிப்பட்ட குடிகெடுக்கும் குடிலனை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு என்ன தண்டனை பிரபு? நடுத்தருவிலே நிறுத்தி வைத்து சட்டையும் வேஷ்டியும் கிழித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி முகத்திலே காரி துப்பி கல்லால் அடியுங்கள். அழைத்து செல்லுங்கள். அழைத்து செல்லுங்க. என்ன இவனை எல்லாம் ஓட்டிட்டு போங்கயா. டே, 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 வா. பிரபு, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த டாக்டர் வந்தாரு, வக்கீல் வந்தாரு, ஆட்டோ டிரைவர் வந்தாரு. அவங்களுக்கெல்லாம் எழுந்திருச்சு அங்க போய் நின்னுகிட்டு தண்டனை கொடுத்தீங்க. இந்த அரசியல்வாதிக்கு மட்டும் ஏன் உட்கார்ந்துகிட்டே தண்டனை கொடுத்தீங்க? அங்கே போய் நின்னு தண்டனை கொடுத்தன்னா இந்த அரசியல்வாதி ஏன் சீட்டை புடிச்சுக்குவான். ஆ. அதனாலதான் உட்கார்ந்தே கொடுத்தேன். பாப்பா ரிஹர்சல் முடியறதுக்குள்ள இந்த வேஷம் போட்டதுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும். ஆ? சந்துரு, ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா. சிக்கன் பிரியாணியா? எங்க? எவனாவது இந்த ஆத்துக்குள்ள சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரட்டும், குடல உரிப்படி உருவி. குடலே அசைவம் தான். சைவத்துல ஏதாவது உருவு பார்க்கலாம். இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். இந்த ஆத்துக்குள்ள ஆடு மாடு கோழி எதுவுமே நுழையப்படாது. மாட்டுல இருந்து பாலை மட்டும் கறந்து குடிக்கிறீங்க. அது சைவம். அதெல்லாம் முடியாது. நான் கோழி பிரியாணி வாங்கி திம்பேன். தின்றவேல திங்க கூடாது. கோழி திம்பேன். திங்கக்கூடாது. கோழி திம்பேன். நீங்க. கோழி சண்டை சார். உன்ன என்ன? பொறுமையா இருக்கு அரங்கசாமி. சார், நீங்களும் பொறுமைசாலி, உங்க சம்சாரமும் பொறுமைசாலி. அவ்வளவு ஒத்துமையா குடும்பம் நடத்துறீங்க. ஆ. நீங்க என்ன தின்னுங்க, அவ்வளவு ஏன் மண்ணை தின்னுங்க, உங்க சம்சாரம் எதையுமே கேட்கறது இல்ல. ஏன்னா அவ்வளவு ஒத்துமையான குடும்பம். இவ என்ன எதையுமே திங்க விட மாட்டேங்கிறா சார். என்ன எதையுமே திங்க விட மாட்டேங்கிறா? நீங்களே கேளுங்க. எப்ப பார்த்தாலும் கோழி திம்பேன், மாடு திம்பேன், ஆடு திம்பேன், இதையேதான் திங்கணுமா? வேற எதை திங்கிறது? வாழைக்காய் திங்கிறது, வாய்வு வருங்கிறான், கத்திரிக்காய் திங்கிறது, சொறி வருங்கிறான், கொத்தவரங்காய் திங்கிறது, பித்த வந்து சுத்தமா ஆள் க்ளோஸ்ங்கிறான். பாலை குடிச்சிட்டு தூங்குறது. நான் தூங்குறதா? ஒரு ஆம்பளை தூங்குறதா சார்? அரங்கசாமி, அரங்கசாமி, விட மாட்டேன். வேண்டாம், வேண்டாம், அடிக்காதீங்க, விட்டுருங்க. ஐயா, விட்டுருங்க. வேண்டாம், பாருங்க. ஐயோ, இன்னைக்கு சார், ரெண்டுல சார், விடணும். வேண்டாம், விட்டுருங்க உங்களை. வேண்டாம். சும்மா இருங்க சார். இங்க பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குது. உள்ள போடி. உள்ள போ. உன்னை ஓடி விட்டுற மாதிரி வச்சு கையால என்னங்க இவ்வளவு கோவமா இருக்காரு? பாரு. என்ன போய் பண்ற? சமாதானப்படுத்துங்க. என்ன பண்ண சொல்ற? கதவு சாய் தாள் போட்டு மிருகத்தனமா தாள் அடிச்சிட்டு இருக்கா. பயங்கர முன்கோபி போல இருக்கு. இன்னும் கோபம் தீர்ந்த பாடு இல்ல. இந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. ஓஹோ, நானா? எங்க அவரு? எவர்? அவர்தான் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியம் இல்லாம நிக்கிறேனே நான் தான். ஐயோ, என்னமா இது இப்படியா? பின்ன குடும்பம்னா நாளும் இருக்கும். என்ன நாள் இருக்கும்? பொம்பளைங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். நன்னா இருக்கு. போங்க, போய் சமாதானப்படுத்துங்க. வா. போங்க. என்னத்தை சமாதானப்படுத்துறது? சார், இனிமே அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க சார். மிச்சம் எங்க இடம் இருக்கு? அம்மா. என்ன ம். ரொம்ப வலிக்கிறதா? பொம்பளைக்காக ஆம்பளை மீசி எடுத்தது இப்ப